இதை பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிரியோங்கண்ணே. ஹோண்டா பிரியோ 2012 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்குது. அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் சின்ன டென்ட் இருக்குது. அது நம்ம இப்போ தான் வண்டி வந்ததுனால பண்ணல, வேணால் பண்ணி கொடுத்துடலாம். 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% குறையாம இருக்குங்க. கான்டினென்டல் டயர் போட்டிருக்காங்க. வண்டி ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு லேடிஸ் டிரைவ் பண்ணதுக்கு, ஒரு எப்படி சொல்கிறது, கற்றுக்கிற பர்சன் அந்த மாதிரிலாம் தாராளமாக அதை சூஸ் பண்ணிக்கலாம். வண்டி சின்ன வண்டி, ரொம்ப காம்பேக்டாக நல்லாயிருக்கும். இன்டீரியர் அப்படியே பாருங்கண்ணே. இதில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் வந்துடுதுங்கண்ணே. ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, பைனியர் டபுள் டின் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வண்டி எடுத்தால் எந்த விதமான மேஜர் வேலையுமே கிடையாதுங்கண்ணே. இது ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வெறும் 60,000 கிலோமீட்டர் டிரைவ் ஆயிருக்குங்கண்ணே. வண்டி ரொம்ப நீட்டாக அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. மேஜரான வேலைகள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ரொம்ப காம்பேக்டாக சின்ன வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. இந்த 2012 3 ஓனர் ஹோண்டா பிரியோவுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 2,30,000 கேட்குறோம். ஃபைனல் கிடையாது. நேராக வந்து பாருங்கள், எவ்வளோ முடியுமோ நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். பெரிய டிஃப்ரென்ஸில் ஆகாது. ஏன்னா நம்ம விலை ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். வண்டி எடுத்திங்கன்னா எந்த விதமான வேலையும் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ பட்ஜெட்டில் எனக்கு செலவு இல்லாத வண்டி வேணால் தாராளமாக அந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேஜரான வேலைகள் எதுவும் வைக்காது. வெறும் 60,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. வண்டி இன்ஜின் ரொம்ப கண்டிஷனாக இருக்குது. மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 17 கண்டிப்பாக கிடைக்கும். நல்லாயிருக்கும் வண்டி. நேராக வந்து பாருங்கள்.